என்ன பண்றது? ஐயோ, என்ன பண்றது? இந்த முறை காலை கட் பண்ணா ரொம்ப கோவப்படுவாரே. அட்டெண்ட் பண்ணி பேசிடலாமா? ஹலோ. ஏய், நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? நான் அவ்வளவு சொன்னேன். எனக்கு உன்னை பிடிக்கல, உன்னை கல்யாணம் பண்ணிக்க எனக்கு விருப்பம் இல்ல, வேற ஒரு பொண்ணை நான் விரும்புறேன், அவளை தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொன்னனா இல்லையா? இதே மாதிரிதான் எதுவுமே சொல்லாம அமைதியா இருந்த. விஷால், என் பேரை சொல்லாத, கடுப்பாகுது. நான் தான் உன் வீட்டுல சொல்ல சொன்னேன், கல்யாணத்தை நிறுத்த சொல்லுன்னு. ஏன் பண்ணல? என்னையா பேசுற நீ? நீ சொல்லாததாலதான் எங்க அம்மா நிச்சய புடவை எடுக்கிற அளவுக்கு வந்துட்டாங்க. எதுவுமே நான் சொல்லாத மாதிரி எங்க அம்மா கூட வந்து புடவை எடுக்க நிக்கிற. கூச்சமா இல்லையா உனக்கு? ரொம்ப நேரமா தனியா பேசுறானே. ஸ்ரீஜாவுக்காக நான் எடுத்த புடவைய எங்க அம்மா உன்கிட்ட கொடுக்கும் போது நக்கலா சிரிச்சுக்கிட்டு அந்த புடவைய நான் என்னமோ உனக்கு எடுத்து கொடுத்த மாதிரி நீ வாங்கிட்டு போற. இன்னும் என்னையா பேசுற? இதெல்லாம் தெரிஞ்சுதானே பண்ற? மரியாதையா நீ வாங்கிட்டு போன புடவைய என்கிட்ட கொண்டு வந்து கொடுத்துரு. ஐயோ கடவுளே. அது நான் ஆசையா என் வருங்கால மனைவிக்கு எடுத்தது. அது உனக்கு சொந்தம் இல்ல, ஸ்ரீஜாவுக்கு தான் சொந்தம். அவ என்கிட்ட முதல்ல கேட்ட கிஃப்ட் அது. ஒரு புடவை வாங்கி கொடுங்கன்னு. ஐயோ, வாங்கி கொடுத்த புடவை 20 நிமிஷமா பேசிட்டு இருக்க. என்ன பேசுறானே தெரியலையே. நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை தெரியுமா? ஐயோ கடவுளே, நீ ஏன் இப்படி சோதிக்கிற? இந்த மனுஷன் நீ வேற கேட்கவே இல்ல. இங்க பாரு, இன்னொரு தடவை நான் சொல்ல மாட்டேன், நல்லா கேட்டுக்க. எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்ல, எனக்கு உன்னை பிடிக்கல. This is it, okay? ஐயோ, கட் ஆயிடுச்சா? டேய் மச்சான், இதுக்கு மேல நான் எப்படிடா சொல்றது? இல்ல மச்சான், இதுக்கு மேல சூடு சொரணம் ஒண்ணு இருந்துச்சுன்னா அந்த பொண்ணு நீ இருக்கிற பக்கமே திரும்ப மாட்டான். வாசுபத்ரா, போன விஷயம் நல்லபடியா முடிஞ்சிச்சா? புடவையெல்லாம் எடுத்தாச்சா? எல்லாம் எடுத்தாச்சு, நல்லபடியா முடிஞ்சுதுங்க. ஆமா, அத்தையும் சிந்தாமணியும் எங்க? 2 பேரும் கோயிலுக்கு போயிருக்காங்கம்மா. ஓ, வா ராகவ். வாப்பா ராகவ். பொண்ணுக்கு வாங்கின புடவைய போன்ல அனுப்பினோமே, உனக்கு ஓகேவா? எல்லாம் ஓகேமா, அதெல்லாம் நீங்களே எடுத்துக்கலாம். என்ன எதுக்கு கேட்டுக்கிட்டு? அண்ணா நீ வேஸ்ட்னா. விஷால் அண்ணன் தான் கில்லி. நேரா கடைக்கு வந்து தான் பார்த்த பொண்ணுக்கு தான் கையாலேயே புடவை எடுத்து கொடுத்தான். நீ ஏதோ கடமைக்கு போன்ல போட்டோ பார்த்து செலக்ட் பண்ணிட்ட. உன் ஆளுக்கு நீ வந்து புடவை எடுத்து கொடுத்திருந்தா எப்படி இருந்திருக்கும்? எப்ப பார்த்தாலும் ஆபீஸ் வேலைன்னு பொறுப்பாவே இருக்க. ஏய் பல்லவி, அவன் ஒருத்தன் தான் என்னோட பேச்ச ஒழுங்கா கேக்குறான். உன்ன மாதிரி அவனை மாத்திராத. ராகவ், நீ செலக்ட் பண்ண புடவை தான்ப்பா எடுத்தோம். அந்த பொண்ணுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சரிம்மா, நான் ரூம்ல இருக்கேன். சரி போப்பா போ. சாம போன் பண்ணி பாத்துருவோமா? அதான் கரெக்ட். ஹலோ, சொல்லுங்க. ஹலோ வர்ஷினி, நான் ராகவ் பேசுறேன். தெரியுது, சொல்லுங்க. இப்போ எங்க இருக்கீங்க? வீட்ல தான். ஏன் கேக்குறீங்க? ஏன்னு கேட்காம நான் சொல்ற இடத்துக்கு உடனே வாங்க, ஓகேவா? எங்க? ஸ்ருதி சில்க்ஸ். சரி, உடனே வரேன். ஓகே. எல்லாமே பண்ணுவீங்க. எதுக்கு இத்தனை புடவை எடுக்கிறீங்க? ஒரு புடவையே போதும். ஆஹா, அதெல்லாம் முடியாது. இந்த எல்லா புடவையிலையும் நீங்க எப்படி இருக்கீங்கன்னு நான் பார்க்கணும். வர்ஷினி, இனிமே உங்களுக்கு என்ன வேணாலும் நீங்க என்கிட்ட சொல்லணும். நாம சேர்ந்து போய் வாங்கிக்கலாம், ஓகே? கல்யாணத்துக்கு முன்னாடியே உங்களுக்கு எது பிடிக்கும் எது பிடிக்காதுன்னு எனக்கு தெரிஞ்சாதான் கல்யாணத்துக்கு அப்புறம் உங்களை நான் புரிஞ்சு நடந்துக்க முடியும். இந்தாங்க மேடம். தேங்க்யூ சார். தேங்க்யூ. போலாமா?
வர்ஷினி அதெல்லாம் கொடுங்களேன். இல்ல அட கொடுங்க. வாங்க, நானே உங்களை டிராப் பண்ணிடுறேன். இல்ல நான் ஆட்டோல போயிடுறேன். கார்ல ஏறுங்க, நான் டிராப் பண்றேன். வாங்க, கம் கம். அத்தை, அத்தை, அத்தை என்ன மன்னிச்சிருங்க. எழுந்திருப்பா அனுமதி. அத்தை என்ன மன்னிச்சிருங்க அத்தை. இத்தனை நாள் நான் பண்ண தப்ப நினைச்சு மனசளவுல நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன். உங்களை பார்த்து ஒரு தடவையாவது என் மனசார மன்னிப்பு கேட்கணும்னு நான் தவிச்சுக்கிட்டு இருந்தேன். என்ன மன்னிச்சிருங்க அத்தை, என்ன மன்னிச்சிருங்க. பரவாயில்ல அனுமதி, அழாத. எல்லாம் நேரம்தான். இப்படி எல்லாம் நடக்கணும்னு விதி இருந்திருக்கு. யாரு என்ன செய்ய முடியும்? அத்தை, இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு. இப்பதான் எனக்கு சந்தோஷமா இருக்கு. உங்களை பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம்.